அப்போ பிரச்சனைன்றது பெரிய அளவில் இல்லை. நீங்களாம் இந்த டைத்தை யூஸ் பண்ணிக்கிட்டு பெரிய அளவில் சைன் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நல்லாவே இருக்குது. இந்த இடத்துல என்னென்னா எந்த ஒரு விஷயமும் விதிப்படி தான் வாழ்க்கை நடக்கும். அந்த விதியைப்படி நடக்கக்கூடிய வாழ்க்கையை உங்களுடைய மதிப்படி அதை எப்படி மாடிஃபை பண்ணணும் அப்படின்றத தெரிஞ்சுக்கங்க. அனைவருக்கும் வணக்கம். இந்த 2026க்கு உண்டான குரு பயிற்சி பலன்கள் எப்படிப்பட்ட சுப பலன்களை ஒவ்வொரு ராசிக்கும் தரும். எந்த ராசிகள்லாம் மிகப்பெரிய யோகத்தையும், எந்த ராசிகள்லாம் கொஞ்சம் சுமாரான யோகத்தையும், சில ராசிகள் கொஞ்சம் கஷ்டப்படுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கும். ஆனால் மோரலஸ் இந்த 2026 அப்படின்னம்னாக்கா 2/6/2026 திருக்கணிதப்படி பயிற்சி ஆகுது. அதே மாதிரி 26/5/2026 படி உங்களுக்கு வாக்கியப்படி குரு பயிற்சி நடந்திருக்கு. மோரலஸ் ஒரு வாரம் தான் இருந்திருக்கு. அதனால் நம்ம பெருசாக அதை நம்ம பெரிய பாதிப்பாக எடுத்துக்க தேவையில்லை. ஒரு வாரத்துக்குள்ளே பெரிய விஷயங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் கம்மி. சரி, எந்த மாதிரியான வாய்ப்புகள், நல்ல நல்ல வாய்ப்புகள் பிரகாசமாக ஒவ்வொரு ராசிக்கும் இருக்குது அப்படின்னு பார்க்குறப்ப, துலா ராசி நேயர்களுக்கு எப்படிப்பட்ட சாதக பாதக பலன்களை தருது அப்படின்னு பார்க்குறப்ப, துலா ராசிக்கு ஆல்ரெடி அவர் 9ல் தான் இருந்தார். 9ல் இருந்தார் அப்படின்னம்னாக்கா, ஓடுனவனுக்கு 9ல் குரு, ஆட்டவனுக்கு அஷ்டமத்தில் சனி அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா ஆட்டவனாக்கா மாட்டிக்கிட்டவன் தான், அவன் குற்றவாளியே இல்லைன்னா கூட தண்டனை அவனுக்கு தான். ஏன்னா அட்டமத்தில் சனி இருந்தால் அது யோகராக இருந்தால் பிரச்சனை இல்லை, நல்ல பல சுப பலன்களை தரதுக்கு வாய்ப்பு இருக்கும். அசுபராக இருக்கிறதுனால அது பிரச்சனைகளை தான் பெருசாக தரும். ஆனால் ஓடினவனுக்கு 9ல் குரு அப்படின்னம்னா அவன் பிடிப்படாமல் இருக்கிறதுக்காக கூட ஓடி இருக்கலாம், அவனே குற்றவாளியாக இருக்கலாம். ஆனால் ஓடி போனதுனால அந்த காலகட்டங்கள் அவன் கிட்டத்தட்ட 3.25 நாளிகை அப்படின்றது உங்களுக்கு ஒரு பெரிய கண்டம் இருக்குது அப்படின்னம்னா கூட 3.25 நாளிகைனாக்கா 1.5 மணி நேரம். ஒரு நாளிகைக்கு 24 நிமிஷம் அப்படின்னம்னாக்கா 3.25 இன்ட்டு 24 நிமிஷம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா 90 நிமிடங்கள் வரும். 90 நிமிடங்கள் அப்படின்னம்னாக்கா 1.5 மணி நேரம். அதனால தான் ராகு காலமாக இருக்கட்டும், யமகண்டமாக இருக்கட்டும், எந்த ஒரு நல்ல காலமாக மூர்த்த நேரமாக இருந்தால் கூட ஒரு 1.5 மணி நேரம் தான். அதுதான் அந்த 3.25 நாளிகைன்றது. 3.25 நாளிகை அப்படின்றப்ப உங்களுக்கு அந்த மாதிரி அந்த நேரம் ஸ்கிப் ஆகிட்டா சரியாக போயிடும். அதுக்கப்புறம் அது இந்த ஆரண கஞ்சி பழங்கஞ்சி தான். அப்போ ஒன்றும் பெருசாக வேல்யூ இருக்காது. அப்போ திருப்பி வந்துடலாம் அந்த மாதிரி தன்மையில். இப்போ 9ஆம் இடத்துல இருக்கிறப்ப வாலண்டராக நீங்கள் ஒரு வேலை மாற்றம் நடந்திருக்கும். அதாவது வேலை மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருந்திருக்கும். ஏன்னா உங்களுக்கு யார் குரு, துளாராசினியர்களுக்கு குருன்றது நெகட்டிவான பர்சன். ஏன்னாக்கா உங்கள் ராசி அதிபதி யாருனாக்கா சுக்கிரன். உங்களுக்கு பயங்கரமான பாவாதிபதிகள் அப்படின்னு சொல்லக்கூடிய பாவங்கள் தொடர்புடைய பாவங்களுக்கு, பாவங்கள்னாக்கா ஒரு அபஜயஸ்தானமாக இருந்தால் கூட அது உபஜயஸ்தானத்தில் இருக்கக்கூடிய பாவங்களாக இருக்கும். உபஜயஸ்தானம் அப்படின்னா 3, 6, 10, 11 உபஜயஸ்தானங்கள் ஒரு ராசிக்கு. ஆனால் அந்த உபஜயஸ்தானாதிபதிகள் பாவிகளாக இருந்தால் மட்டும்தான் நல்ல பலன்களை தருவாங்க. பாவிகள்னாக்க இப்போ செவ்வாய், சூரியன், ராகு, கேது எல்லாமே 3, 6, 10, 11 இருந்தால் நல்லது தருவாங்க. ஆனால் சுபர் அப்படின்னம்னாக்கா உங்கள் ராசிக்கு ஒரு பாவி தான். பாவினாக்கா நீங்கள் உங்கள் ராசி அதிபதி சுக்கிரன், அப்புறம் தேவகுரு, அதாவது அசுரகுரு. தேவகுருன்றது குரு. அசுரகுரு தேவகுரு அப்படின்னம்னாக்கா டிஎம்கே மாதிரி கம்ப்ளீட்டாக காங்கிரஸ் பிஜேபி மாதிரி டெட் அகென்ஸ்ட்டு, ரெண்டுமே தண்ணியும் வண்ணனை மாதிரி. அப்போ சேர்றதுக்கு வாய்ப்பே இல்லை, சேர்ந்தால் அர்த்தமே இல்லை, அந்த மாதிரி தன்மை. அப்போ சுக்கிரனும் ஒரு ஜாதகத்தில் வலிமையாக இருக்கணும், குருவும் ஒரு ஜாதகத்தில் வலிமையாக இருக்கணும். ஆனால் 2 பேருமே தங்களுக்குள் கேந்திர திரிகோணத்தில் இருக்கணுமே ஒழிய, உங்கள் லக்னத்துக்கு உங்கள் ராசிக்கு கேந்திர திரிகோணத்தில் இருக்கலாம் ஒழிய அவங்க 2 பேருமே மறையக்கூடாது. இன்னும் சொல்லப்போனால் சுக்கிரனும் மறைவுபட்ட சுக்கிரன் பெரிய அளவில் மறைவுனாக்க 3ஆம் இட சுக்கிரன் மட்டும்தான் தீய பலன்களை தருவான். மற்றபடி 8ஆம் இடத்துல இருந்தால் ரகசிய நடவடிக்கைகள் நிறையா இருக்கும். 12ஆம் இடத்துல இருந்தால் அயன சயன போகத்துலலாம் மிகப்பெரிய லௌகிய ஜாதகராக இருப்பீங்க. நீங்கள் 8ஆம் இடத்துல இருந்தால் மறைமுக நடவடிக்கைகள் நிறையா இருக்கும். 6ல் இருந்துச்சுனாக்கா கொஞ்சம் வியாதிகளை தரதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். 3ஆம் இடத்துல இருந்தால் மறைமுக விஷயங்களில் கில்லாடியாக இருப்பீங்க. அந்த மாதிரி தன்மைகளில் இருக்கும். அதாவது திருமணத்துக்கு முந்தின தன்மையில் கொஞ்சம் பழக்க வழக்கம் அப்படி இப்படிமா போக்குவரத்துமாக இருப்பீங்க. வேறு ஒன்றும் கிடையாது. அது உங்கள் ஜாதகத்தில் வலிமை பெற்ற தன்மையை பொறுத்து பார்க்க முடியும். ஆனால் குரு அப்படின்றது உங்கள் ஜாதகத்துக்கு 3 காரக்கூடியவர். கிட்டத்தட்ட
செவ்வாய் திசையில பிறக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா, செவ்வாய்னாக்கா சித்திரை 3, 4 பாதங்கள்ல பிறக்கிறவங்களுக்கு 3 1/2 வருஷம் தான் செவ்வாய் இருக்கிறது வாய்ப்பு இருக்கும். அதுக்கப்புறம் ராகு. ராகு முடிஞ்சதுமே குரு வந்துருவாரு. ராகு வந்து 18 ஆண்டுகள் முடிஞ்சதும் குரு. கிட்டத்தட்ட 16 ஆண்டுகள் வந்து சிக்கி சின்ன பின்னமா ஆறதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்கும். அப்ப உங்களுடைய டீனேஜ் முடிஞ்சு ஒரு ஒரு இல்லறத்தில நுழையக்கூடிய காலத்தில, கிட்டத்தட்ட 20லேருந்து 35 வயசு வரைக்கும் படாத பாடுபடக்கூடிய தன்மைகள் அந்த ஏஜ்ல இருந்தீங்கனாக்கா, இதில தான் டைவர்ஸ் பிரச்சனைகள், இஷ்யூஸ், ஃபேமிலி இஷ்யூஸ் எல்லாமே ஜாப்லயும் இஷ்யூ, ஃபேமிலிலயும் இஷ்யூ, அப்பனுக்கும் நல்ல பிள்ளையா இல்ல, பொ பொண்டாட்டிக்கும் நல்ல புருஷனா இல்ல, அல்லது பெத்த பிள்ளைக்கும் நல்ல அப்பனாவும் இல்ல. அந்த மாரி ஒரு மிகப்பெரிய ஒரு கஷ்டத்தில, சொத்து அந்த டைம்ல வாங்குறது கஷ்டம். வேலை பெரிய அளவுல இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. அந்த மாரி தன்மை குரு தசை துலா ராசிக்கு அந்த ஒரு டைம் 20 டூ 35க்குள்ள வந்துட்டா. அதே ராகு அப்படின்னோம்னாக்கா, கொஞ்சம் கிட்டத்தட்ட உங்களால உங்க பேரண்ட்ஸ் தான் கஷ்டப்படுவாங்க. இன்னும் சொல்லப்போனா விசாகத்தில வந்தா உங்களுடைய பாலிய வகுத்து, அதாவது கிட்டத்தட்ட ஒரு 10, 15 வயசுலயே உங்களால அவங்க கஷ்டப்படுறதுக்கான உங்க ஜாதகமே சிலர்லாம் சொல்லுவாங்க, "என் பையன் ஜாதகம் எனக்கு பேசுமாங்க. அவன் ஜாதக ரீதியா நான் எப்படி இருப்பேன்? அவன் ஜாதகம் பேசாதா?" அப்படின்னுவாங்க. உங்க ஜாதகம் உங்களுக்கும், உங்க பையன் ஜாதகம் உங்க பையனுக்கும் தான். பையனுக்கு நேரம் சரியில்லைனாக்கா அவனுக்கு அது தெரியாது. ஆனா, அவன் பண்ற சேட்டையினால உங்களுக்கு படக்கூடிய கஷ்டம், அவன் பண்ணி இழுத்துட்டு வந்து விடக்கூடிய தன்மையில நீங்க படுற கஷ்டம் தான் பெருசு. அப்ப அவனால நீங்க பாதிக்கப்படுறீங்க. அவ்வளோதானே ஒழிய, உங்களுக்கான பாதிப்புன்றது இருக்கும். அவனுக்கு பாதிப்பு வந்து அவன் ஃபீல் பண்ண மாட்டான். புரியுங்களா? ப அழுகுற குழந்தை வந்து பசிக்கு அழுவுதா? வலியில அழுவுதான்னு தெரியாதுல்ல. அதுபோல அவங்களுக்கு என்னன்னாக்கா, அவங்க என்ன சொல்ல வராங்கன்னு தெரியும். அப்போ குழந்தை பருவத்தில இருக்கிறப்ப, அந்த குருதசை வந்துட்டா பெரிய பிரச்சனையே இல்ல. அதுக்கப்புறம் வரக்கூடிய திசைகள்ன்றது நல்ல நல்ல திசைகள் தான். அப்போ கிட்டத்தட்ட இந்த சித்திரை 3, 4 பாதங்கள்ல பிறந்தவங்களுக்கு மட்டும் தான் கடுமையான காலகட்டத்தில இருப்பீங்க. இந்த டைம் ஆஃப் பீரியட் பார்த்தீங்கன்னாக்கா, இந்த இது 9லேருந்து 10க்கு வராரு. 10ல் வந்தா குரு வந்தா பதவி பதவி பறி போய்விடும் அப்படின்னோம்னா என்னன்னா, நீங்க வேலையே இல்லாம இருந்தீங்கன்னாக்கா ஒரு வேலை வரும். வேலையில இருந்தீங்கன்னாக்கா, அதுலேருந்து வே விலகி போகிறதுக்கோ அல்லது வேறு இடத்துக்கு மாறி போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அப்போ நீங்களா ஒரு விபத்தை தேடிக்கிறதோ, நீங்களா ஒரு வழியை உருவாக்கிக்கிறதுக்கும், நீங்களா ஒரு பாதையை வகுத்துக்கிறதுக்கும் பெஸ்ட்டா, அல்லது தானா வர்றப்போ வரட்டும், அதுக்கு நம்ம அடாப்ட் ஆகிக்குவோம் அப்படின்னு இருக்கிறது பெஸ்ட்டா. இந்த இடத்துல என்னென்னா, புத்திசாலித்தனமாக நீங்களே ஒரு வாலண்டரியாக நீங்களே போய் ஒரு ஜாவை டிசைன் பண்ணுறதுக்கு இல்லை, எனக்கு ஏதாவது சேஞ்ச் ஓவர் கொடுங்க, எனக்கு அது ப்ரொமோஷன் கொடுக்கணும், நீங்கள் சும்மா எனக்கு இதை விட கீழே வேலை கொடுத்தீங்கன்னா கூட நான் ஏதோ குப்பை கொட்டிக்குவேன் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்லிக்கிற மாதிரி தன்மையில் இருக்கணும். அப்போ நீங்கள் உங்களுக்கு இது நடக்க போகுது, எப்போயுமே எல்லாமே விதிப்படி தாங்க நடக்கும். அது மதிப்படி நம்ம சின்ன சின்ன விஷயங்களை ஆல்ட்ரேஷன் பண்ணிக்கலாம். இப்படி அமையணும். அப்போ ஒரு காஃபி ஷாப் போகிறோம் அல்லது ஸ்வீட் ஸ்டால் போகிறோம், அது ஸ்நாக்ஸ் அதில் எது இருக்கோ, இல்லாத நம்ம கெட்டோம்னா தர முடியாது அவனாலே. அப்போ இருக்கிறதுல நமக்கு பிடிச்சது எது, அது போல் நம்மளை செலக்ட் பண்ணி அவனா ஒரு பேப்பர் பிளேட்லேயோ அல்லது சில்வர் பிளேட்லேயோ ஒரு இதை கொடுத்து இதை சாப்பிடுங்க அப்படின்னோம்னா, அது நமக்கு பிடிக்காமல் இருந்தால் கூட அதை சாப்பிட்டு தொலைக்கணும். ஆனால் அதே டயத்தில் இதை கொடுங்க அப்படின்னு கேட்டு வாங்கினோம்னா, அதுக்கு நமக்கு என்னன்னாக்கா ஓரளவுக்கு நமக்கு இருக்கிறதுல பரவாயில்ல, நமக்கு ஒத்துக்கிற மாதிரி இருக்குது, ஏற்றுக்கிற மாதிரி இருக்குது அப்படின்றது தன்மையில் இருக்கும். அப்போ நீங்கள் என்னன்னாக்கா, ஒரு விஷயத்தை அது போக்கில் நடக்கணும், அது போக்கில் தான் நடக்கும். ஆனால் அதை நம்ம விருப்பப்படி இருக்கிற மாதிரி இருக்கணும். அப்போ நினச்சது நடக்கிறத விட நடக்கிறத நினச்சிக்கிறது நல்லதா இல்லையா? அதுபோல தான் இந்த இடத்துல என்னன்னாக்கா, ஒரு விஷயம் இந்த இடத்துல வேலை மாற்றம்ன்றது இருக்குது. ஆல்ரெடி உங்களுக்கு இந்த குரு 9ல் வரப்பவே ஓரளவு இன்கன்வீனியன்ட்டாக இருந்திருக்கும், சேஞ்ச் ஓவர் ஆகிருக்கும். ஏன்னா உங்களுக்கு 3 கூடவர் பாக்கியஸ்தானத்தில் போய் வலிமையை பெறாரு, அது பகைப்பட்ட இடத்துல போய் இப்போ வந்து உச்சம் பெறாரு வர. அப்போ நிச்சயமாக ஒரு ஜாப் லாஸ் நடக்கும். அப்போ இந்த ஜாப் லாஸே நீங்கள் என்னென்னா இருக்கிறத விட இந்த டேபிள்லேருந்து ஜஸ்ட் அந்த ஆஃபீஸ்லேருந்து வேறு ஆஃபீஸே கிடையாதுங்க, இவனுக்கு பிரான்ச்சே இல்லைங்க இந்த ஆளுக்கு. இந்த ஆள் சும்மா இருக்கிறதே தான் இங்கே சம்பாரிச்சு தாங்க ஒரு குடும்பம் நடத்துகிறாரு, ஏன்னா அவர் கடையில் வேலைக்கு வச்சுருக்காரு அப்படின்னோம்னா, சார் இந்த டேபிளை விட எனக்கு அந்த டேபிள் கொடுங்க அப்படின்னு இடத்தையாவது மாற்றிக்கங்க. வீட்லேயாவது 4 சேர்ஸை நீங்கள் எப்படி யூஸ் பண்ணுவீங்களோ அதையாவது மாற்றி போட்டுங்க. ஏன்னா பாஸ்து கூட ஒர்க் அவுட் ஆகும் நிறைய பேர்த்துக்கு. அப்படின்றப்ப இந்த இடத்துல ஜாப் வைஸ் மாற்றம், அதுவும் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல 6 தான் வேலை செய்ய போகுது. அப்படின்னா 6ன்றது உத்தியோகத்தை சொல்லக்கூடிய தன்மை. 6ஆம் இடம் வலிமையாக இருந்தாலே ஒரு பிஸ்னஸாக இருக்கட்டும், ஒரு சேலரி பர்சனாக இருக்கட்டும், ஒரு ஆண்டர்ப்ரனராக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் 6ஆம் இடம் வலிமையாக இருந்துச்சுன்னா, 6ஆம் இடத்துல அசுபக்கோள் இருந்துச்சுன்னா மிகப்பெரிய யோகம் அந்த டைம்.
உங்களுக்கு யோகாதிபதி இப்போ சனி 6ஆம் இடத்துல இருக்கார். யோகாதிபதின்னு யார் உங்களுக்கு? ஒரு கேந்திர கோணாதிபதி தான் யோகாதிபதி. அவர் கேந்திரம்ன்றது 1, 4, 7, 10க்கும், கோணம்ன்றது 1, 5, 9க்கும். இந்த இடத்துல 4க்கும் 5க்கும் அதிபதியான சனி. உங்கள் ராசி அதிபதி சுக்கிரன். சுக்கிரன் சனி நட்பு தான் வேற. அந்த சனி வந்து 6ஆம் இடத்துல இருக்காரு. 6ல் சனி இருந்தால் அந்த தசாபுத்தி நடந்துச்சுனாக்க கோடீஸ்வர யோகத்தை தரும். பொருளாதார ரீதியில் எப்பயுமே பொருள் பெரிய அளவில் இருக்கவன் பூரா சந்தோஷத்தை வாழ்வான்னு நினைக்க வேணாம். எக்கனாமிக்கலாக அவனுக்கு பெருசாக சஃபர் இருக்காது. ஆனால் ஃபேமிலி இஷ்யூஸ்ன்றது போட்டு அவனை இம்சை போட்டு உரலில் இடித்த மிளகா மாதிரி ஆகிடுவாப்புல. அந்த மாதிரி இருக்கும். இந்த இடத்துல என்னன்னா பொருளாதாரத்து ரீதியாக நீங்கள் ஒரு வெல் செட்டில்டு வெல்த்தியான பர்சனாக மாறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். இந்த இடத்துல அவர் யார் காலில் இருக்கார், யார் நட்சத்திரத்து காலில் இருக்கார் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா ரேவதின்றது புதன். அப்போ புதன் சுக்கிரன் சனி இந்த ட்ரையாங்கிள் தான். இந்த ட்ரையாங்கிள் அப்படின்னோம்னாக்கா துலாத்துக்கு 5ஆம் அதிபதி யாருன்னா சனி, அவருக்கு 5ஆம் அதிபதி யாருனாக்கா புதன் சனி சுக்கிரன் மிகப்பெரிய அந்த ட்ரையாங்கிள் தான் இப்போ ஒர்க் ஆகுது. உங்கள் ராசி அதிபதியும் சுக்கிரன் அட் ப்ரெசென்ட்டு உங்களுக்கு 9ஆம் இடத்துலேயே புதனோடய சேர்ந்துருக்கார். அப்போ நல்ல டைம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. வேலையில் ஒரு மாற்றத்தை வாங்கிட்டு ஓடிடுங்க, அல்லது நீங்களாக ஒரு மாற்றத்தை உருவாக்கிடுங்க, அல்லது இவன் சொந்த தொழில் பண்ணுறேன் நான் வந்து எனக்கு எப்படி இருக்கும் அப்படின்னாலும் 7ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கார். அவர் இப்போ சுக்கிரசாரம் வர சுக்கிரன் 9ல் இப்போ தொழிலேருந்து அபிவிருத்தி அடுத்த ஸ்டேஜுக்கு போங்க. இப்போ தைரியமாக துணிச்சலாக நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இப்போ இருக்குது. ஏன்னா 10ல் சனி குரு வந்தாலே ஒரு நல்ல யூட்டர்ன் கொடுக்கும். அதாவது ஒன்றுமே இல்லாதவனை பெரிய அளவில் ஹைலைட் பண்ணி காட்டும், பெரிய ஹைலைட்டில் இருந்தவனா ஒன்றுமே இல்லாமல் ஆக்கும். இது வந்து 10ல் குரு பண்ணுற வேலை. இந்த இடத்துல உங்களுக்கு 10ல் குரு உச்சம் பெறாரு. 3 கூடையவர் பேசுகிற பேச்சு ஒரு மார்க்கெட்டிங் ரிலேட்டடாக இருக்கீங்க, ஒரு தரகு ஒப்பந்த பிஸ்னஸ் பண்ணுறீங்க, வாயால் தான் என்னுடைய வாழ்க்கையே இருக்குது. சிலர்லாம் பார்த்திங்கன்னா டீச்சிங், அதே மாதிரி ஆர்கியூமெண்ட் பண்ணக்கூடிய வக்கீல்கள், கன்சல்டன்ட் பண்ணக்கூடிய நபர்ஸு, அது டாக்டராக இருக்கலாம், மற்ற இது மாதிரி ஒரு சர்வீஸ் மோடில் இருக்கக்கூடிய ஒரு எல்ஐசி ஏஜெண்டாக இருக்கலாம், எல்ஐசி பாலிசி ஹோல்டர். அதாவது இது என்னன்னாக்கா வாயிலே வடை சுடுறவங்க, வாயிலே வடை சுடுறாங்கனாக்கா அந்த பிஸ்னஸ் வந்து தன்னுடைய வாயை வச்சு தான் அவங்களுக்கு வந்து இப்போ பேச்சாளராக இருக்காங்க, அவங்க பேச்சு தான் வாய் தான் அவனுக்கு வாயை வாடகை கூட்டு சம்பாதிக்கிறது, அல்லது வாயால் தான் அவன் வாழ்க்கையை நடத்துறதுக்கு. வாயால் வாழ்க்கைனாக்கா அது பேசுகிறது. இப்போ ஜோசியரே இருக்கோம், ஜோசியர்னு நாங்கள் என்ன உழைச்சி கலைச்சி அப்படியே மூட்டை தூக்கிட்டா இருக்கோம். வாயில் தான் எல்லாமே. இந்த வாய் இல்லைனாக்கா ஜோசியரால் பிழைக்க முடியாது, அந்த வாய் இல்லைனா வக்கீலால் பிழைக்க முடியாது, அந்த வாய் இல்லைனா ஒரு புரோகிதம் பண்ணுறவளால் பிழைக்க முடியாது. அந்த மாதிரி வாயில் பிஸ்னஸ் பண்ணக்கூடிய தன்மைகள், அதாவது வாயால்னாக்க வார்த்தைகளால் பேச்சால் வியாபாரம் பண்ணக்கூடியது, வருமானம் ஈட்டக்கூடியது நபர்கள் பெரிய அளவில் ஹைலைட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நல்லா பேருக்கு. ஏன்னா 3 கூடையவன் 10ல் உச்சம் பெறுறான். அதுவும் சனியோட சாரத்தில் வந்துட்டாருன்னு வச்சுக்கோங்க, பூசம் 1, 2, 3, 4 அந்த டைம் பயங்கரமான. அதுவும் அடுத்ததும் உங்களுக்கு வந்து 1ஆம் மாதம் பார்த்தீங்கன்னாக்கா திருப்பி அவர் வந்து சிம்மத்துக்கு வந்துட்டு லாபஸ்தானத்துக்கு வந்துட்டு போவார் வேறு. அந்த வீடு நட்பு பெற்ற வீடு, இது எப்பயாவது சந்திரன் வந்து பகை பெற்ற வீடு. பட் அவருடைய ஒரு ஸ்டார்ஸ், அதில் இருக்கிற ஸ்டார்ஸ் எல்லாம் கொஞ்சம் அவருடைய ஃபேவரட்டான ஸ்டார். ஒன்று சுய ஸ்டாரு, புனர்பூசம், அப்புறம் பூசம், இதெல்லாமே அவருக்கு இதுதான் அனுகூலமான ஸ்டார்ஸு. அதுக்கப்புறம் இங்கே வந்துட்டோம்னாக்கா சிம்மத்தில் சொல்லவே வேணாம். அவர் வந்து குரு கேது ஒரு சன்னியாச வாழ்க்கையை கொடுக்கறதுக்கான வாய்ப்பு, எல்லாத்தையுமே உச்சபட்ச ஞானத்தை தர்றதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கும் உங்களுக்கு. அதனால் இந்த இடத்துல இந்த சனி அந்த குரு 2 பேருமே உங்களுக்கு மிகப்பெரிய யோகத்தை, 6ல் சனி 10ல் குரு. அந்த உங்கள் ராசியாதிபதியும் லக்னாதிபதியும் பார்த்தீங்கன்னாக்கா 9ல் நல்ல நிலையில் நட்பு பெற்ற வீட்டில் இருக்கார். அப்போ பிரச்சனைன்றது பெரிய அளவில் இல்லை. நீங்களாம் இந்த டயத்தை யூஸ் பண்ணிக்கிட்டு பெரிய அளவில் சைன் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நல்லாவே இருக்குது. அதனால் துளாராசினர்களுக்கு இந்த டைம்ன்றது இது வரைக்கும் பட்ட கஷ்டத்தை விட கொஞ்சம் ஃப்ரீ ஆகுறீங்க, எக்கனாமிக்கில் சவுண்ட் ஆகுறீங்க. இதே நேரத்தில் உங்களுக்கு ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ள உள்ள ரிலேஷன்ஷிப்பை ஒரு முக்கியமாக எடுத்துக்கணும். அது பெருசாக இந்த வருஷம் நீங்கள் அதில் கான்சன்ட்ரேட் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் கம்மி. வாய்ப்புகள் ஏதாவது சிக்கல் வந்தால் கூட அது பெருசாக செட்டப் பண்ணாதீங்க. உங்களுக்கு 6 தான் வேலை செய்யுதுனாக்கா அது டைவர்ஸ் வரைக்கும் கூட கொண்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஏன்னா 7ஆம் இடத்துல செவ்வாய், ஆட்சி பெற்ற செவ்வாய் யார் சாரத்தில் இருக்காருனாக்கா பரணி நட்சத்திரம். பரணி யார்? சுக்கிரன், உங்கள் ராசி அதிபதி தான். ஆனால் பரணி நட்சத்திரத்தில் செவ்வாய் இருக்கிறது தங்களுக்குள்ளே பகை வேறு. 6ஆம் பாவம் தான் பெரிய அளவில் வேலை செய்ய போகுது. 6ஆம் பாவாதி 6ல் இருக்கிற சனியும் பார்த்தீங்கன்னாக்கா 3ஆம் பார்வையாக உங்களுடைய 8ஆம் இடத்தை இயக்கும். அப்போ ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்குள்ளே இருக்கிற ஆர்கியூமெண்ட்டுன்றது சின்ன அளவில் பேசாமல் இருப்பீங்க, அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பெருசாகி அப்புறமா பேச்சுன்றது ஒரு நாள் 1 நிமிடம் பேச்சுன்றது 1 மணி நேரம் பேச்சாக மாறும், 1 மணி நேரம் பேச்சு 1 நாள் பேச்சாக மாறும், அல்லது மௌனம் கூட அதே மாதிரி
டிஸ்டன்ஸ் மெயின்டைன் நிறைய ஆகும். சண்டை வந்தாலும் அது பெருசாகிட்டே இருந்து ஒரு பக்கத்தில் வழக்கு வரைக்கும் டைவர்ஸ் வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஏன்னா அந்த இடத்துல 2 குடும்பமும் பெரிய அளவில் இருக்கான். அப்போ நீங்கள் உங்களை காட்டிலும் அவங்க தான் சக்ஸஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அப்போ உங்களுடைய ஏர்னிங்கில் கவனத்தை செலுத்துங்க, வருமானத்தில் கவனத்தை செலுத்துங்க. இந்த ஆண்டுன்றது உங்களுக்கு பெரிய அளவில், ஏன்னா 10ல் குரு வர்றதுன்றது ஒரு தொழில் மாற்றத்தையும் தொழில் ஏற்றத்தையும் தரதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அதனால் ஒரு சேஞ்சாவது பண்ணுங்கள். ஜாப் வைஸும் சரி, உங்களுடைய பிஸ்னஸ் வைஸும் சரி, பெரிய அளவில் மாற்றம் வரும். அப்போ வந்து எப்பவுமே 2 விஷயத்தையும், இன்டர்னல் அண்ட் எக்ஸ்டர்னல். இந்த இடத்துல சுக்கிரன்றது இன்டர்னல் ஃபெல்ல ஒரு ஃபேமிலிக்கு, ஒரு ஹஸ்பண்ட் அல்லது ஒய்ஃபுக்கு ஃபேமிலின்றது சுக்கிரன். பெண்ணுக்கு செவ்வாயும் ஆணுக்கு சுக்கிரனும். அதே மாதிரி எக்ஸ்டர்னல் அப்படின்றது குரு. இப்போ வீட்டுக்குள்ளே கொஞ்சம் லௌகீகமாக இருப்பாங்க, வெளியே வந்து ஒரு டாம்பிகமாக இருப்பாங்க. ஒரு கௌரவம், அந்தஸ்து, மரியாதை. வீட்டுக்குள்ளே போய் நான் யார் தெரியுமா, நான் வந்து எப்படிப்பட்ட என்னை எல்லாம் யாரெல்லாம் எப்படி இப்படியெல்லாம் மதிக்கிறாங்க தெரியுமா அப்படின்னம்னாக்கா, சரிதான் போய் அந்த பாத்திரத்தை விலைக்கு போடியா, கழுவி போடியா, அதை சுத்தம் பண்ணியா, வீடை பெருக்கி வை, அப்படி தான் சொல்லுவாங்க. ஏன்னா இந்த இடத்துல நீங்கள் வீட்டுக்கு நீங்கள் சாதாரண நபர் தான், வெளியில் வேணால் பெரிய ஆள். அப்போ வெளியில் குருவும் வீட்டுக்குள்ளே சுக்கிரனும். அப்போ வீட்டுக்குள்ளே என்னன்னாக்கா அன்பு மட்டும்தான் அங்கே ப்ளே பண்ணும், பெரிய அளவில் ரோல் ப்ளே பண்ணும். வெளியே வந்து உங்களுடைய டாமினேஷன், உங்களுக்கான அங்கீகாரம், உங்களுக்கான கௌரவம், அந்தஸ்து, மரியாதை, கௌரவம் எல்லாமே வெளியில் இருக்கும். அதை கொண்டாந்து உள்ளே வைக்கிறதோ, வெளியே போய் எல்லாத்துலேயும் நான் அன்பாக இருக்கேன் அப்படின்னா 10 பேர் 10 விதமான கதையை அவுத்து விடுறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கும். ஏன்னா சுக்கிரன் வெளி உலகத்தில் வச்சுக்கிட்டிங்கனாக்கா ரீல்ஸ் போடவும் உங்களுடைய அவர் அப்படியே அவருக்கு அந்த வீக்னஸ் இருக்காமல, அந்த பொண்ணும் அந்த பையனும் ஒரு மாதிரியாமல, இப்படி ஒரு கதைகள் ஓடுறதுக்கான வாய்ப்புகள் தான் சுக்கிரன் வெளியில் இருந்தால். வீட்டுக்குள்ளே இருந்தால் சுக்கிரன் அழகாக இருப்பார், வெளியில் குரு இருந்தால் அழகாக இருக்கும். இந்த இடத்துல என்னன்னாக்கா உங்களுக்கு இந்த இடத்துல உங்களுக்கு 6ல் சனியும் 10ல் குருவும் இருக்கிறது மிகப்பெரிய யோகத்தை இந்த 2026 துளாராசி நேயர்களுக்கு. இன்டர்னல் டிஸ்பியூட் மட்டும் வராமல் பார்த்துக்கங்க. வந்துச்சுனாக்கா இப்போதைக்கு எதையுமே பெருசாக டெவலப் பண்ணாமல் ஸ்கிப் பண்ணுங்கள். ஏன்னாக்கா அப்படியே இருக்கிறத நடக்கிறத அப்படியே ஏற்றுக்கிட்டிங்கனாக்கா உங்களோட லைஃப் அழகாக இருக்கும். அது எதிர்த்து அதை மீறி மாறி எல்லாம் மாற்றிடுவேன், அதை பண்ணிடுவேன், இதை பண்ணிடுவேன், இந்த கோயிலுக்கு போனால் அது சரியாயிடும், அந்த பரிகாரத்தை பண்ணால் அது சரியாயிடும், எதுவுமே ஆகாது. எதையுமே கடப்பாரை முழுங்கிட்டு கஷாயம் குடிச்சிங்கனாக்கா அது செரிக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அது ஆப்ரேஷன் பண்ணி தான் எடுக்கணும். அப்போ எனக்கு செரிக்காது கடப்பாரை. அதுபோல் என்னென்னா இந்த இடத்துல என்னென்னா எந்த ஒரு விஷயமும் விதிப்படி தான் வாழ்க்கை நடக்கும். அந்த விதியைப்படி நடக்கக்கூடிய வாழ்க்கையை உங்களுடைய மதிப்படி அதை எப்படி மாடிஃபை பண்ணணும் அப்படின்றத தெரிஞ்சுக்கங்க. அதுதான் உண்மையான ஜோதிடம். அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது நிச்சயமாக உங்களுக்கு ஒரு தெளிவை தரும். இப்படி தான் இருக்கும் அப்படின்னம்னாக்கா இந்த கொஸ்டின் தான் வரும் அப்படின்றத விட, இல்லை எனக்கு இந்த கொஸ்டின் கொடுத்தா தான் நான் எழுதுவேன் அப்படின்றது நிறைய வித்தியாசம் இருக்குது. எந்த கொஸ்டின் கொடுத்தாலும் நான் அந்த கொஸ்டின் மாதிரியே மாடிஃபை பண்ணி எழுதுவேன் அப்படின்ற மாதிரி உங்களுக்குள்ளே ஒரு திறமையை வளர்த்துக்கிட்டிங்கனாக்கா எப்படி கேள்வி கேட்டாலும் அவன் சொல்லிடுவான்யா. ஆனால் ஒரே பதிலை தான் சொல்லுவான். ஆனால் அந்த கேள்விக்கு தகுந்த மாதிரி மாற்றி கரெக்டாக சொல்லிடுவான்யா அப்படின்ற பேர் எடுக்கிறது தான் பெரிய விஷயம். இதுபோல் அந்த திறமைன்றது இந்த குரு பயிற்சியை உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் இந்த ஆண்டு தரும். அப்போ உங்களுக்கு நடக்கிறத அப்படியே அக்செப்ட் பண்ணிவிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி உங்களை மாடிஃபை, ஒரு பச்சவந்தி வாழ்க்கை இது வாழ்ந்தீங்கனாக்கா நிச்சயமாக சக்ஸஸ் பண்ண முடியும். இல்லையா நீங்கள் இந்த 2026 வாழ லாய்க்கே இல்லாத ஆள் மாதிரி ஆகிடுவீங்க. ஆனால் அந்த மாதிரி கிடையாது. ஏன்னா உங்களுடைய அதிபதி சுக்கிரன் இருக்கார். அவர் நளினமான தன்மையில் சக்ஸஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளை உங்களுக்குள்ள ஒரு சின்ன ஒரு உத்வேகத்தை கொடுத்தோ, உள்ள ஒரு புத்துணர்ச்சியை கொடுத்து ஒரு வழிகளை காட்டி அவர் சக்ஸஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளை தான் கொடுப்பார். ஏன்னா இந்த இடத்துல யோகாதிபதினு சொல்ல ஒரு சவுண்டாக இருக்கார். சவுண்டு புதன் சாரத்தில் இருக்கார், 6ஆம் இடத்துல இருக்கார். அப்போ பொருளாதார ரீதியாக வற்றாத தன்மையை மாற்றுறதுக்கான வாய்ப்புகளை பெரிய அளவில் இருக்குது. அந்த வாய்ப்பை பயன்படுத்தி இந்த காணொலி பார்க்குறவங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. மேலும் உங்களுக்கு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் உங்கள் டேட் ஆஃப் பர்த், டைம் ஆஃப் பர்த், பிளேஸ் ஆஃப் பர்த், உங்களுடைய கேள்விகளை அதில் பதிவிடுங்க. நான் அதிலே பதிலளிக்க ட்ரை பண்ணுறேன். இந்த நான் சோசியல் ஒர்க்கில் இறங்குனதுனால, அதான் அன்னதான கட்டடம், அன்னதான மண்டபம் கட்டுறதுனால கொஞ்சம் லேக் ஆகிடுச்சுனாக்கா அதுக்கு கலெக்ஷன் பண்ணுறதும் அதில் என்னுடைய டைம் செலவு பண்ணுறதும் இதுக்குண்டான தன்மைகள் நிறையா இந்த ஒரு 7-8 மாதம் என்னால் வீடியோஸ் போட முடியாமல் போச்சு. இப்போ அதெல்லாம் செக்மெண்ட் பண்ணிக்கிட்டே வரேன். இப்போ வந்து ரெகுலராக வீடியோ போடுறதுக்கான வாய்ப்புகள் இனிமேல் ரெடி பண்ணிகிட்டு இருக்கேன். ஏன்னா இது ஒரு 10-15 நிமிஷம் தான். ஆனால் அது ஒரு பெரிய ப்ராசஸ் தான். வீடியோ போடுறதுன்ற ஒரு சாதாரண ஈஸியான வேலை கிடையாது. அது ஒரு பெரிய ப்ராசஸ்ஸு. அதை வந்து நம்ம திரும்பி எடுத்துக்கிட்டு வரேன். இதில் வந்து உங்களுக்கு என்ன மாதிரியான உதவிகள் என்னால் செய்ய முடியுமோ அதை நான் கண்டினியூஸாக செய்கிறதுக்கு முயற்சி செய்கிறேன். நன்றி, வணக்கம்.